அனைவருக்கும் வணக்கம். டெங்கு கொசுவை எளிதில் கொன்று ஒழிக்கும் எளிய வழிமுறை பற்றி பார்ப்போம். பருவமழை தொடங்கி ஆங்காங்கே பெய்து வரும் நிலையில் தற்போது பரவலாக தண்ணீர் தேங்க ஆரம்பித்ததும் கொசுவின் உற்பத்தி பெருகி வருகிறது. இதன் மூலமாக டெங்கு பாதிப்பு அதிக அளவு ஏற்பட்டு வருகிறது. இதிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கு மூல காரணமாக இருக்கும் கொசுக்களை ஒழிக்க நாமும் பல வழிகளில் போராடி தோற்றும் போய்விட்டோம். இதோ ஒரு எளிய அதிக செலவில்லாத வழிமுறையை பார்ப்போம். ஒரு 2 லிட்டர் பெப்சி அல்லது கொக்கோ கோலா பாட்டிலை எடுத்து அதை சரிபாதியாக வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். கீழ்ப்பாக பாட்டிலில் அரை பாகம் வெதுவெதுப்பான சுடுநீரை ஊற்றுங்கள். அதில் 3/4 கப் சர்க்கரையையும் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்டையும் கலந்து நன்றாக கரைத்துக் கொள்ளுங்கள். வெட்டி எடுத்த பாட்டிலின் மேல் பகுதியை தலைகீழாக கவிழ்த்து புனல் போல் கரைசல் உள்ள பாட்டிலை மூடுங்கள். இந்த பாட்டிலின் சுற்றுச்சுவரை கருப்பு நிற காகிதத்தை சுற்றி ஒட்டுங்கள். இந்த கரைசல் உள்ள பாட்டிலை உங்கள் அறையின் ஒரு மூலையில் வைத்து விடுங்கள். இது எப்படி செயல்படுகிறது என்றால், இந்த கரைசலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு என்னும் வாயு வெளிவந்து கொண்டிருக்கும். இதனால் கொசுக்கள் கவரப்பட்டு இந்த பாட்டிலை நோக்கி படையெடுத்து வந்து பாட்டிலின் உள்ளே செல்லும். அப்போது அங்குள்ள இனிப்பு கரைசலில் ஒட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல் அங்கே சமாதி அடையும். நம்மை கொசுக்கள் கடிப்பதற்கு நம் மேலுள்ள கோபமோ அன்போ காரணமல்ல. நாம் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு என்னும் வாயுவால் தான் கவரப்பட்டு அவைகள் நம்மை நோக்கி வருகின்றன. இப்போது இந்த கரைசல் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதால் கொசுக்கள் பாட்டிலை நோக்கி சென்றுவிடும். இதன் பலனை 4 to 5 நாட்கள் தெரிந்து கொள்ளலாம். 3 வாரங்களுக்கு ஒரு முறை கரைசலை மாற்றிவிட வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.